கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நமக்கு தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். அந்த இலக்கு என்ன என்றால், அது பூலோகத்தில் உள்ள இலக்கு அல்ல, நம்முடைய நித்திய ஜீவனுக்கு உரிய இலக்கு. தேவன் வைத்திருக்கிற அந்த இலக்கு, அதை நான் எப்படியாவது அடையும் பொருட்டு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு மனுஷ பலத்தினால் அடையக்கூடிய இலக்கு அல்ல. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று ஆண்டவரே கூறிவிட்டார். நீ மாம்சத்தில் பிரயாசப்படாதே. ஒரு உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டுமானால், இச்சையை ஜெயிக்க வேண்டுமானால், அது நீ மாம்சத்தில் பிரயாசப்படாதே. அது மாம்சத்துக்கு உட்பட்டது அல்ல. மாம்சமும் இரத்தமும் தெய்வத்துவத்தை சுதந்திரிக்க முடியாது. நாம் எவ்வளவு இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் அநேக கிரியைகள் இருக்கும். இந்த கிறிஸ்தவ மத ரீதியான, சபை ரீதியான அநேக நற்கிரியைகள் இருக்கும். எனக்கு தாளந்துகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தாளந்தை கொண்டு நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், இந்த தாளந்தை கொண்டு நான் தேவனுடைய காரியத்தை நான் செய்கிறேன். அந்த ஊழியம் என்கிற வார்த்தையை நான் சொல்ல எனக்கு பிரியமே கிடையாது. இவைகளெல்லாம் நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்வாங்க. சரி, அது அவங்களுடைய அகராதியில் அது ஊழியமாக இருக்கு. தங்களுடைய திறமையை எடுத்து, மனுஷத்துவத்தை எடுத்து, சிலருக்கு ரொம்ப திறமைகள் இருக்கும், அப்படிப்பட்ட திறமைகளை எடுத்து பயன்படுத்தி கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று நான் செய்யணும், கர்த்தருக்கு எப்படியாவது அநேக நற்கிரியைகளை நான் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுவார்கள். இது மனுஷன் ஏற்றுக்கொள்வான். மனுஷருக்கு முன்பாக இது மேன்மையும் மகிமையுமாக தெரியும். ஆனால் எனக்கு ஒரு இலக்கை தேவன் வைத்திருக்கிறாரே, அதற்காக இயேசு கிறிஸ்துவை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. இந்த கிறிஸ்துவை நான் விசுவாசித்து பயன்படுத்தி அந்த இலக்கை நான் அடையாத படிக்கு என்னுடைய நேரம், பொழுது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்கிறது உண்டு. தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கை விட்டுட்டு நான் கர்த்தருக்கு செய்கிற தொண்டு அநேகம் உண்டு. எனக்கு அந்த தாளந்துகள் இருக்கிறது என்று தாளந்துகளை எடுத்து, மனித தாளந்துகளை எடுத்து பயன்படுத்தி செய்வார்கள். இதை சபை பாராட்டும், மனுஷர் பாராட்டுவார்கள், பெற்றோர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் என்றால், உன் மாம்ச பலத்தை கொண்டு, உன் தாளந்துகளை கொண்டு நீ தேவனுக்குரிய காரியங்களை சுதந்திரிக்கவே முடியாது. இது அநேகருக்கு இடரலாக இருக்கும்.
அநேக பரிசுத்தவான்கள் என்று, நீதிமான்கள் என்று தங்களை யார் யார் நினைத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது மரண அடியாக இருக்கும். புதிய உடன்படிக்கை என்பதே மனுஷனுக்கு அங்கே இடமே கிடையாது. மனுஷன் தன்னுடைய அறிவை அங்கே உபயோகப்படுத்தவே முடியாது. ஞானி பைத்தியம் ஆவான், பலவான் தோற்று போவான். உலக தாளந்துகள், திறமைகள் உள்ளவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள். புது உடன்படிக்கை என்பது ஒரு மனுஷன் உலகத்திலிருந்து தப்பி, மனுஷ ஜீவிதத்திலிருந்து தப்பி, அவன் பரலோகவாசியாக, அவன் தேவனுடைய பிள்ளையாக, கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராக, தேவனுடைய குடும்பத்தின் அங்கத்தினராக அவன் போய் சேரணும். இலக்கு வேற. மனுஷன் நற்கிரியை செய்து கொண்டு போக முடியாது. நற்கிரியை செய்கிற அநேகர் ஒரு சூழ்நிலைகளில் தேவனை தூஷிப்பாங்க. அது அப்படித்தான் இருக்கும். நான் இவ்வளவு பரிசுத்தமாக, நீதியும் நியாயமாக என் பணத்தை எடுத்தெல்லாம் நான் செலவு பண்ணினேனே, என் பொழுதை எல்லாம் கொடுத்தேனே, என் திறமைகள் எல்லாம் எடுத்தேனே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்னல், ஒரு இக்கட்டு வந்திருக்கிறது என்று நொந்து கொள்வார்கள், தேவனை தூஷிப்பார்கள். அது முடியாத காரியம். பரலோகத்துக்குரிய காரியங்கள் ஒரு மனுஷனுக்கு அடுத்தது அல்ல, மனுஷ திறமைக்கு அடுத்தது அல்ல. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. இங்கே தான் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், மூப்பர், ஆலோசனை சங்க தலைவர்கள், வேத ஞானிகள், பண்டிதர்கள் அவ்வளவரும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இடரல் அடைந்தாங்க. ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் பரலோகம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற இலக்கு. பூமியில் நாம் செய்கிற நல்ல கிரியானாலும் சரி, அது கெட்ட கிரியானாலும் சரி, அந்த இலக்கை அடைய முடியவில்லை என்றால் எல்லாமே கெட்ட கிரியை தான். பூலோகத்திலிருந்து மனுஷனாக இருக்கிற நாம பாதாளத்தை ஜெயிக்காம, மரணத்தை ஜெயிக்காமல், மனுஷ சுபாவத்தை, மனுஷ உணர்வுகளை ஜெயிக்காமல் நாம் எப்படி பரலோகவாசியாக மாற முடியும்? ஒரு மனுஷனுடைய வார்த்தை என்னை புண்ணாக்கும் என்றால், ஒரு சூழ்நிலை எனக்கு கலக்கத்தை உண்டாக்கும் என்றால், ஒரு சம்பவம் எனக்கு பயத்தை, திகிலை உண்டாக்குமானால் நான் எப்படி பரலோகவாசியாக, தேவ பிள்ளையாக இருப்பேன்? தேவன் தோற்று போவாரா? தேவன் கலங்குவாரா? தேவன் பலவீனத்தில் விழுந்து போவாரா? தேவனை பாதாளம் மேற்கொள்ளுமா? மரணம் மேற்கொள்ளுமா? மரணத்தை ஜெயித்து காட்டினாரே. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நான் உலகத்தில் உள்ள பொன்னையும் வெள்ளியும் அள்ளி கொடுக்குறவனா இருக்கிறேன்னு சொன்னாரா? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லும்போது, பொன்னை அள்ளி கொடுப்பேன், உனக்கு வெள்ளியை அள்ளி கொடுப்பேன், இப்படியெல்லாம் பிரசங்கங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் நடக்கும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. யாரும் இன்னும் பண்ணிட்டு போகிறாங்க, அதை கேட்டு ஆக்கினை தீர்ப்பை அடைவாங்க. நமக்கு அதை பற்றி இல்லை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? நாம் தெளிவாக இருக்கணும். உலக வாழ்க்கையை அவ்வளவு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் ஒரு காரியத்தை ஆதாயப்படுத்துறதுக்கு எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறோம். அது நல்ல காரியம்தான். கல்வியோ, உத்தியோகமோ, பணமோ, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோ, எதுவானாலும் சரி, எவ்வளவோ பிரயாசம் தேவைப்படும் உலக காரியத்துக்கு. ஆனால் எவ்வளவு பிரயாசம் நான் எடுத்தாலும் சரி, இந்த உலகத்திலிருந்து நான் தப்பித்து கொண்டு மரணத்தையும் பாதாளத்தையும் பார்த்து அதன் கிரியைகள், அதன் வாசல்கள் என்னை மேற்கொள்ளாத படிக்க நான் ஜெயம் கொள்ளுகிறது தான் தேவ சித்தம். குமாரன் எப்படி இருந்தார்? அவருடைய சாயல் என்ன? அவரை நீங்கள் தோற்கடிக்க முடியுமா? கிறிஸ்துவை யாராவது தோற்கடிக்க முடியுமா?
கிறிஸ்து பலவீனப்பட்டு நொந்து போவாரா? தேவனை தூஷிப்பாரா? கிறிஸ்துவின் சாயல் என்ன? ஜெயம். மரணத்தையே ஜெயித்தவர், பாதாளத்தையே ஜெயித்தவர். அந்த சாயல் நமக்கு இலக்காக தேவன் கொடுத்திருக்கிறாரு. இந்த சாயலை நாம மாம்சத்தை கொண்டு, மனுஷ பிரயாசத்தை கொண்டு அடையவே முடியாது. அதுதான் அவர் 1 கொரிந்தியர் முதல் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் முதல் அதிகாரம் 26வது வசனம், எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. நீங்கள் பெரிய ஞானியா? நீங்கள் பெரிய பண்டிதரா? நீங்கள் பெரிய பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்களா? எனக்கு கட்டடம் கோபுரம் கட்டுவீங்களா? எனக்கு நற்கிரியைகளை செய்வீர்களா? நான் குப்பையை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த மாம்ச பிரகாரமான காரியத்தில் மேன்மை பாராட்டுகிற யாரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை. நீ செய்துகிட்டே இரு. ஒரு காலகட்டத்தில் இடரல் அடைந்து அவமானப்படுவாய். இதான் ஆண்டவர் சொல்றார். குமாரனுடைய சாயலுக்கு போகிறது என்பது நம்முடைய கிரியை கிடையாது. சொல்வாங்க சாட்சி உள்ள வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, நற்கிரியை செய்துட்டு இது சாட்சி உள்ள வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அல்ல, அது மனுஷ சாட்சி உள்ள வாழ்க்கை. மனுஷ சாட்சி வேற, தேவ சாட்சி வேற. அந்த ஒரு வசனத்தை பார்த்துட்டு வரும். 1 யோவான் 5வது அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம், நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. நீங்கள் எந்த லெவலில் நின்றுட்டுருக்கீங்க? மனுஷ சாட்சி என்கிற லெவலில் நின்றுட்டுருக்கீங்களா? அது நல்ல காரியங்கள் இருந்தால் மனுஷன் சாட்சி கொடுப்பான். ஏதோ கொலை பண்ணால் கொள்ளை அடித்து அவன் பொல்லாதவன்னு சொல்வானே தவிர, தன்னுடைய தாளந்துகள் திறமைகளெல்லாம் எடுத்து நேரம் பொழுதையும் எடுத்து ஆண்டவருக்கு நற்கிரியை செய்கிறவங்கள யாரும் பொல்லாதவன் கொள்ளைக்காரன் சொல்ல மாட்டாங்க, சாட்சி கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாட்சியில் நிற்காதீங்க. அது எந்த மனுஷருடைய சாட்சி? அது நற்கிரியை தான். உலக பிரகாரமாக பௌதீகமான நற்கிரியை தான். அந்த நற்கிரியை செய்யணும், அது செய்ய வேண்டாம் என்பதல்ல. அந்த நற்கிரியின் தரத்தில் இருந்து கொண்டு குமாரனுடைய சாயலுக்கு நான் அடைய முடியாது.